வணக்கம் நண்பர்களே, எபிசோடு 1 யூடியூப்ல அப்லோட் பண்ண மறந்துட்டேன். ஸோ எபிசோட் 2 இன்னைக்கு எங்கள் காலேஜில் ஃபர்ஸ்ட் டே ஓரியன்டேஷன். அதனால டிப் டாப்பாக ரெடி ஆகி காலேஜுக்கு கிளம்பிட்டேன். லேட் ஆனங்காட்டி ஒரு சாக்லேட்டை சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டேன். என்னதான் இவ்வளோ வெயில் அடித்தாலும் பயங்கரமாக குளிருது. நம்ம ஊர் மாதிரி இஷ்டத்துக்குலாம் ரோட் கிராஸ் பண்ண முடியாது. இந்த மஞ்சள் கலர் டப்பா ஒரு அமுக்கிட்டு க்ரீன் சிக்னல் உள்ள வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரோட் கிராஸ் பண்ணணும். எல்லாரும் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட்னா என்னன்னு யோசிப்பீங்க. ஒரு செமஸ்டர் மட்டும் அப்ராட் கண்ட்ரீஸில் வந்து படிக்கிறது தான் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட். ஜெர்மனியில் டிஎஸ்டபிள்யூஎஸ்னு யூனிவர்சிட்டியில் என்னோட 4th செமஸ்டர் படிக்க வந்திருக்கேன். ஒரு வழியாக வந்து பஸ் டிரைவர் இறக்கி விட்டான். ஆனால் 10 நிமிஷம் லேட்டு. என்னடா இவன் ஓரியன்டேஷன் நடக்கிறத வீடியோ எடுத்துருக்கான்னு பார்க்காதீங்க. ஓரியன்டேஷன் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இது கேம்பஸ் டூர் பார்ட்டு. குட்டி கேம்பஸ் தான், 10 நிமிஷத்தில் முடிச்சிட்டாங்க. கிளாஸ் பசங்கள்லாம் ஒட்டுக்கா சாப்பிட்லான்னு கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க கூட ஸ்டூடெண்ட் கேன்டீனுக்கு வந்துட்டு ஃப்ரைஸும் ஹாட் டாகும் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டையும் முடிச்சிட்டேன். மீடியா மார்க்கில் ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு பஸ்ஸை பிடிச்சி அப்படியே வீட்டுக்கு வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லைட்டாக பசி எடுத்துச்சு. அதனால கார்ன்ஃப்ளேக்ஸும் பாலும் ஊற்றி சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டதெல்லாம் கழுவி வச்சுட்டு சரி நீ காலையில் தான் உள்ள சாயங்காலம் ஓடுவோன்ட்டு ஷூலாம் மாட்டிட்டு கிரிட்டுன்னு கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஒரு 4 கிலோமீட்டர் ஓட்டத்தை போட்டேன். அதை முடிச்சுட்டு அப்படியே சன்செட்டை பார்த்துட்டு மனசு சொன்ன பாதையில் நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ தான் லிடில் பார்த்தேன். 2 டோனட்டை வாங்கிட்டு மேப்பை பார்த்தா தான் தெரியுது வீட்டை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டேன்னு. அப்புறம் திருப்பி போகும்போது பஸ்ஸை பிடிச்சி கிளம்பிட்டேன். என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது தான் பாஸ்தாவை பார்த்தேன். பெஸ்டோன்னு ஒரு சாஸை போட்டு மேகி மசாலாவையும் கலக்கி விட்டு சாப்பிட்டு தூங்க போயிட்டேன். பை.